பிடித்திருக்கிறார்கள் தனிப்படை போலீசார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்கள். கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை மட்டும் குறிவைத்து பாலமுருகன் என்ற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் வழிப்பறியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த புகாருக்குள்ளான பாலமுருகனை பிடிக்க சென்ற பொழுது அவர் திடீரென தான் வைத்திருந்த ஆயுதங்களால் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினார். இதனை அடுத்து காவல்துறையினர் தற்பாதுகாப்பிற்காக பாலமுருகனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் அந்த பாலமுருகனது வலது காலில் துப்பாக்கி குண்டானது பாய்ந்திருக்கிறது. இதனை அடுத்து தற்பொழுது பாலமுருகனை சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனிடையே சம்பவ இடத்தில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சம்பவம் குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த பாலமுருகன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் கோவை பகுதியில் சமீப காலமாக தங்கியிருந்து வேலை பார்த்து வந்த அவர் சமீப காலமாக வேலைக்கு செல்லாமல் இதுபோன்ற மாணவர்களிடம் வழிப்பறி செய்து வந்திருப்பது முதல் கட்டமாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.